மனுஷனோட பேச்சை பெரும்பாலும் அப்படியே மிமிக் அப்படிங்கிற மறுகுரல் உருவாக்கம் செய்யுதுங்க. அதாவது மனுஷங்க பேசுறத அப்படியே பிரதிபலிச்சு அதே ஒலியோட பேசுறதுல மற்ற பறவைகளை விட கிளிகள் அதிகமா பிரதிபலிக்குதுன்னு கருதப்படுது. இதுக்கு முக்கிய காரணமா இதுங்க அதிகப்படியான ஒலிகளை கேட்டு புரிந்து கொள்றதுதான். மட்டுமில்லாம சிரிங்க்ஸ் அப்படிங்கிற தனித்துவமான குரல் வளைய கொண்டிருக்குதுங்க. கிளிகளோட மூளையில 2 அடுக்குகளோட கூடிய சாங் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு வகையான பாடல் அமைப்பு இருக்குது. இது கிளிகள மத்த குரல்களை சரியாக கத்துக்கிறதுக்கு பயன்படுது. மட்டுமில்லாம இந்த கிளிகள் புத்திசாலித்தனமான உயிரினமாகும். இந்த புத்திசாலித்தனம் இதுங்களோட வெவ்வேறு பேச்சு வழக்குகளை கத்துக்கிறதுக்கும் பெரிசா உதவுது. கார்கள், மனித குரல்கள் மற்றும் செயின்சாக்கள் போன்ற ஒலிய பிரதிபலிக்குற லைர் பறவைகளும், தவளைகள் மற்றும் கிரிக்கெட் பூச்சிகளைப் போலவே ஒலிய பிரதிபலிக்குற மோக்கிங் பறவையும் கூட பிற ஒலிகளை பிரதிபலிக்குற பறவைகளாகும்.